நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1:11. இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு ஏறி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். ஆமேன். இன்றைய காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்தவர்களும் அறியாதவர்களும் கூட இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். நடந்த உண்மையான நிகழ்வு பற்றி ஒன்று நாம் சொல்கிறேன். 2ஆம் மகா உலக யுத்தத்தின் போது ஜப்பான் தன் வசம் பிடித்து வைத்து கொடுமைப்படுத்திய நாடுகளை காப்பாற்ற அமெரிக்கா நேரடியாகவும் மறைமுகமாகவும் போராடியது. அதில் ஒரு நாடு பிலிப்பைன்ஸ் நாடும் ஒன்று. அமெரிக்காவின் படை தளபதி டக்ளஸ் மெக்கார்த்தர் பிலிப்பைன்ஸ் நாட்டின் விடுதலைக்காக மிகவும் போராடியதினால் பிலிப்பைன்ஸ் மக்கள் இவரை மிகவும் நேசித்தார்கள். மறுபடியுமாக பிலிப்பைன்ஸ் நாடு ஒரு நாள் ஜப்பான் வசம் வந்துவிட்டதினால் வேறு வழியின்றி அமெரிக்காவின் படை தளபதி இந்த டக்ளஸ் மெக்கார்த்தர் தனது படைகளுடன் வெளியேறி விடுகிறார். இவரது பிரிவினால் பிலிப்பைன்ஸ் மக்கள் மிகவும் அழுது கதறுகிறார்கள். அப்பொழுது அமெரிக்காவின் டக்ளஸ் மெக்கார்த்தர் சொன்னது, பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்களிடம் சொன்னது, நான் நிச்சயமாக திரும்பி வருவேன் என்கிறார். ஆனால் நாட்கள் மாதங்கள் கடந்த பிறகும் அவர் திரும்ப வரவே இல்லை. ஆனால் இந்த ஜப்பானியர்கள் பிலிப்பைன்ஸ் அவர்கள் மக்களை மிகவும் கொடூரமாக நடத்தினார்கள். அமெரிக்காவின் படைத்தளபதி டக்ளஸ் மெக்கார்த்தர் மறுபடியும் இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு திரும்ப வரமாட்டாரா, நம்மை மறந்து விட்டாரா என்றும் நினைத்தார்கள். ஒரு நாள் திடீரென்று அமெரிக்காவின் விமான படைகள் ஈசல் போல பிலிப்பைன்ஸ் நாட்டில் வந்து இறங்கினார்கள். மறுபடியும் அமெரிக்காவின் படை தளபதியான டக்ளஸ் மெக்கார்த்தர் சொன்னபடி மறுபடியும் வந்துவிட்டார். பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு சுதந்திரமும் பெற்று தந்துவிட்டார். பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்களின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, இதை போலவே நமது இயேசு கிறிஸ்துவும் 2000 வருடங்களுக்கு முன்பதாக பரத்துக்கு ஏறும் முன்பு சொன்னார், நான் மறுபடியும் வருவேன் என்றும். ஆம், நமது ராஜாவும் மீட்பரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவும் அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். நிர்விசாரமாய் இருக்க வேண்டாம், ஆயத்தமாக இருப்போமாக. நிச்சயமாகவே இக்கால பாடுகள் யாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமேன். God bless you.